மரணங்கள் குறித்து, கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசினுடைய கவர்மெண்ட் மிஷினரி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசு அதுல கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட் மிஷினரி, தமிழக அரசு செயல்படாத நிலையில் இருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கை நேற்று தாக்கல் செய்தோம். இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே நம்ம 2023 இதே போன்று மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் 23 பேர் மரணம் அடைந்தாங்க. அப்ப தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னா, இதே போன்று 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணோம், கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்றோம், 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கிறோம், சிபிசிஐடி விசாரணை அளிக்கிறோம் சொன்னாங்க. என்ன நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள மீண்டும் அதே ஜோன்ல அதே மாதிரி இப்போ 51 பேர் இப்ப வர, நான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது 37 பேர், இப்போ இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது 51. இந்த பேட்டி நான் முடிச்சிட்டு போகும்போது எத்தனை பேரோ தெரியல, 52. நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல் சொன்னாரு, இன்பத்துறை பெட்டிஷனர் என்ன சொல்றாரு, இந்த வழக்கை விளம்பரத்திற்காக தாக்கல் செய்திருக்கிறார் சொன்னார். நான் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். இந்த நீதிமன்றத்தில் நான் சிறப்பு அரசு வழக்கறிஞராக இருந்திருக்கேன். என்னை விட வேற யார் கேள்வி கேட்க முடியும்? இது விளம்பரத்துக்கா? மக்களுக்காக கேள்வி கேட்கறது யார் கேட்பா? எதிர்க்கட்சி தான் கேட்கணும். நீதிமன்றங்கள் பல முறை சொல்லி இருக்கு, விசில் ப்ளோயர், அதாவது பொதுமக்களுடைய குரலை ஒலிப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுபோன்று லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதுபோல லோக்கல் அத்தாரிட்டி மெம்பர்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு அட்வொகேட் ஜெனரல், தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், இந்த வழக்கு விளம்பரத்திற்காக போட்டிருக்கு. இது விளம்பரத்துக்கு போட்ட கேஸா? யார் கேட்பா? அங்க இருக்கிற லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர், எங்க கட்சியை சார்ந்தவர், அவர் எஸ்பிட்ட ஓடுறாரு, மனு கொடுக்கிறாரு, இப்படி கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் கலெக்டர்கிட்ட ஓடுறாரு, கள்ளச்சாராயம் இருக்க தடுத்துருங்கன்னு அவர் கொடுக்கிறாரு. இதற்கெல்லாம் மேல சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன், அதாவது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவரும் அவரும் லோக்கல் எம்எல்ஏ செந்தில்குமாரும் சேர்ந்து கடந்த வருடத்தில் மனுவே கொடுத்திருக்காங்க. ஆக கலெக்டர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, எஸ்பி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய சட்டமன்றமும் அதை எடுத்துக்காது. அப்படின்னா எங்க போவாங்க? இன்னைக்கு 51 பேர், 52 பேர் இறந்தாச்சு, 100 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யார் கேள்வி கேட்பா? எதிர்க்கட்சி தான் கேள்வி கேட்கணும். எனவேதான் இந்த வழக்கை திறந்தேன். இதுக்கு எனக்கு அவப்பெயர். இந்த வழக்கை விளம்பரத்திற்காக போடுறேன் அப்படின்னு சொல்றாரு அட்வொகேட் ஜெனரல். தமிழக அரசினுடைய குரல் தான் அது. யாராவது பேசினா வழக்கு போடுறாங்க. யாரும் இது அரசுக்கு எதிராக பேச முடியல. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டது. எதுக்காக நான் சிபிஐ கேட்கிறேன்னா, தமிழக அரசினுடைய அரசு இயந்திரம் முழுமையா இயங்கவில்லை. கவர்மெண்ட் மிஷினரி ஸ்டக் டவுன் ஆயிடுச்சு. இயங்காத ஒரு அரசு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. அதே மெத்தனால கலந்து திருப்பியும் குடிச்சிட்டு 51 பேர் இறந்திருக்காங்க. எங்கள் வக்கீல், நாங்க இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ண சொன்னோம். ஒரே ஏரியால கருணாபுரம், அங்க என்ன பைப்ல கொடுத்தாங்களா? அத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க, இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அதனால இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும். அதோட கள்ளச்சாராயம்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்து கடை என்ற பெயர்ல எங்க பார்த்தாலும் விற்பனை செய்யறாங்க. சந்து கடை இல்லாத இடமே இல்லை, இல்லாத கிராமமே இல்லை. எல்லா இடத்துலயும் சந்து கடை. இது என்ன சாராயம் விற்கிறாங்க? டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறாங்க. கர்நாடகாவில், பெங்களூர்ல இருந்து, புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தை விற்கிறாங்க. அது நல்ல சாராயமா? அதுவும் கள்ள சாராயம் தான். இதையும் சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறோம். இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்க பாக்கெட்ல விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது.
இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷ சாராயம் உடனே கொன்னுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும். இன்னைக்கு ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது. இன்னைக்கு பேரவைத் தலைவர் கூட சொன்னார், கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க, பெரியார நினைவு சொல்ற மாதிரி சொன்னா. அதுக்கு பதில் சொன்னோம், பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்னார், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி சொன்னார், தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னார், மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது மத சார்பற்ற அரசு, எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மாக் கடை நடத்தணும்? உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இனி புதிய கடைகள் திறக்க கூடாது, டாஸ்மாக் கடை வேண்டாம்னு சொல்லியிருக்குது. அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க. அது பல்வேறு பேர்ல விற்கிறாங்க. சந்து கடன் ஊருக்கு. இது மனித குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை. அப்புறம் இந்த போதைப் பொருள் கஞ்சா, மது மாதிரியே கஞ்சா, அபின். இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில், சாக்லேட் வடிவத்தில், திரவ வடிவத்தில் வந்துருச்சு. மாணவர்கள்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு வீணா போறாங்க. இது லாபத்துக்காக நடத்துறதா? பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி செய்தியாளரை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.